அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ChatGPT. இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூகுளே வந்து ChatGPT பார்த்து பயந்துட்டு இருக்கு. ஏன் எப்படி கூகுள் வந்து அவ்வளோ பெரிய சர்ச் என்ஜின் எப்படி ChatGPT பார்த்து பயப்படுது? எதுக்காக? ஏன்னா இவங்களுக்கு ஃபண்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ChatGPTக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து ChatGPT வந்து கூகுளோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இதை யூஸ் பண்ணுறது பற்றியும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. வாங்க. எல்லாரும் ChatGPTன்றாங்க. இதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஷின் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். முதல்ல போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் chat.openai.com அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து லாகின் இல்லை சைன்அப்பு, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா சைன்அப் கிளிக் பண்ணணும். சைன்அப்பை கிளிக் பண்ணி அதில் வந்து எந்த ஐடியில் வேணாலும் நீங்களாக புதுசாக ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி போகலாம். இல்லை கண்டினியூ வித் கூகுள். கண்டினியூ வித் கூகுள் வந்து ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கூகுளோட ஐடியை கேட்கும். நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி போயிடலாம். நம்ம ChatGPTயை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும் ChatGPTயில். இங்கே தான் வந்து நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ChatGPTயில் நம்ம போயிட்டு நம்மளோட மெசேஜை டைப் பண்ணணும். என்ன வேணும், நான் என்ன இப்போ கேட்க போகிறேன்னா ஹவு டு அப்ளை ரேஷன் கார்டு இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்ட உடனே இதுக்கு வந்து ChatGPT என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஓகே, விசிட் அபிஷியல் வெப்சைட்டு, இங்கே போயிட்டு ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷனு, ஃபேமிலி டீட்டெயில்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு என்னென்ன பண்ணணும், ஆஃப்டர் சப்மிஷன் என்னென்ன பண்ணணும், யாரை வெரிஃபை பண்ணணும், இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் எப்படி போகணும், இது எப்படி வரும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு க்ளீனாக சொல்லி வச்சு பாருங்கள். இதே வேலையை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கூகுளில் போயிட்டு கேட்க போகிறேன். நான் அதே விஷயத்த நம்ம என்ன ChatGPT கிட்ட என்ன கேட்டோமோ அதே விஷயத்த நான் வந்து இப்போ கூகுள் கிட்ட கேட்க போகிறேன். கூகுள் எப்படி ஆன்சர் பண்ணுதுன்றத பார்க்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு 5-6 வெப்சைட்டை எனக்கு லிங்க்ஸாக கொடுக்குது. எந்த லிங்க்கு, இந்த லிங்க்குக்கு போகலாமா இல்லை இந்த லிங்க்குக்கு போகலாமா, எது கரெக்டான லிங்க்குன்னு எனக்கு தெரியல, என்ன லிங்க்கு வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகணும்னு தெரியல. அதுதான் வந்து ChatGPTக்கும் கூகுளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால தான் வந்து கூகுளோட கில்லர், கூகுளை அழிக்கிறதுக்காக வந்தவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து ChatGPT என்னென்ன மேஜிக் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதினேன். இதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக எழுதினா எப்படி ChatGPT எழுதி கொடுக்குது, இல்லை நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக வந்து என்னோட மேனேஜருக்கு எழுதினா எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னோட ஹெட்மாஸ்டருக்கு வந்து லீவ் லெட்டர் கேட்குறேன். ஃபார் 2 நாள் லீவுக்கு, சிக் லீவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், என்ன நீங்கள் சிக் லீவும் மென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. என்ன சிம்டம்மு, ஃப்ளூ, ஸ்டொமக் பெயின், எதை வேணாலும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் பேர், உங்களோட நேமு, டைமு, டேட்டு இதை மட்டும் போட்டிங்கனாலே போதும். வேறு எதுவுமே இங்கே வந்து தேவையில்லை. அதே விஷயத்த நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக என்னோட மேனேஜருக்கு எழுதுறேன்னு வச்சுக்கலாம். அந்த மேனேஜருக்கு போடும்போது அது மாதிரி போடாது, இங்கே வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி மேனேஜருக்கு உண்டான நீங்கள் வேலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலு அதெல்லாம் க்ளீனாக கொடுக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு போயிட்டிங்கன்னா மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி என்ன வேலை இங்கே எல்லாத்தையும் வந்து க்ளீனாக கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பெண்டிங் டாஸ்க்கு, இங்கே பாருங்கள் என்னோடய டாஸ்க்கு, என்ன டெலிகேட் ஒர்க்கு, இது எல்லாமே கொலீக்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் க்ளீனாக கொடுத்துருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அன்றாட தேவைகளுக்கு. நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லீவ் லெட்டர் மட்டும் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம். எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனையும் அது கொடுத்துரும். அடுத்து வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு பேச போகிறது வந்து ரீஃப்ரேஷ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை எப்படி வந்து நல்ல பெட்டர் இங்கிலீஷில் இன்னும் சூப்பராக எப்படி இங்கிலீஷ் எழுதலாம், அதுக்கு பேர் தான் ரீஃப்ரேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீஃப்ரேஸ் எப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளார என்ன கண்டென்ட் கொடுத்தீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I want to write an email, I sent you an email yesterday, please
review and get back to me. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இதை வந்து ரீஃப்ரேஷ்னு கொடுத்தா அது வந்து சூப்பரான இங்கிலீஷில் நமக்கு மாற்றி கொடுக்கும் பாருங்கள். ஓகேவா? yesterday I sent you an email and I would appreciate it if you could kindly review it and provide me with the response. அவ்வளோ சூப்பராக மாற்றி கொடுக்குது பாருங்கள். இதை டெய்லி நீங்கள் வந்து எந்த மெயில் அடிக்கிறதுக்கும் எந்த டாக்குமெண்ட் அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மாதிரி வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.